ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்து மூலியமா நீங்க சொந்தமா வந்து பிசினஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 3 lakhs வரைக்கும் வந்து நோ கொலட்ரால்ஸ் பிணையற்ற கடன் உதவி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பத்தின A to Z இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், யாரை போயிட்டு நம்ம நேரடியா பார்க்கணும், இதுக்கு இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த 2025 இந்த புது வருஷத்துல சொந்தமா வந்து ஒரு தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே இந்த ஒரு ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இதை பத்தி பிரீஃபா நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான நம்ம பார்க்க போற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் வந்து கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து யார் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்றாங்க. போன ஒரு அதாவது 2023 வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து பிரதம மந்திரி சார்பில் வந்து கொண்டு வந்தாங்க. விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள்லாம் யாரும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து செயல்படுத்தாம அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. சோ அந்த திட்டத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரீசேஞ்ச் பண்ணி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கறத பார்க்கும்போது தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களுக்கு தொழில் கொடுக்கும் கலைஞரின் கைவினை திட்டம் ஆகும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன, உங்களுக்கு இந்த திட்டத்துல நம்ம ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்ப்போம். நிதி ஆதரவு, இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பினான்சியல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கைவினை கலைஞர்களுக்கு 3 லட்சம் வரை பிணையற்ற கடனுதவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப் டு நீங்க வந்து 3 lakhs வரைக்கும், அதிகபட்சம் வந்து 3 lakhs வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு பிணையற்ற கடனுதவி உங்ககிட்ட எந்த ஒரு கொலட்ரால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா லோன் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுல வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த 3 லட்சத்துல 50,000 வரை வந்து உங்களுக்கு மானியம் சப்சிடி வந்து உங்களுக்கு 50,000 வந்து கொடுத்துறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷா உங்களுக்கு வந்து இந்த 3 லட்சம் வந்து வராது. நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ற இடத்துல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜிஎஸ்டி பில்லோட கொட்டேஷன் வந்து வாங்கணும். அந்த கொட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 3 lakhsக்கு உங்களுக்கு வந்து 50% மானியம் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு 50,000 வந்து கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வாங்கக்கூடிய அந்த 3 லட்சத்துல 50,000 நீங்க வந்து கெட்ட தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் கெட்டினா போதும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட்ல 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டி மானியமா வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிடுறாங்க. மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்க வந்து கெட்டினா போதுமானது அப்படிங்கறத வந்து கொடுத்துறாங்க. சரிங்களா? திறன் மேம்பாடு அப்படிங்கிற இடத்துல கைவினை கலைஞர்களின் திறன் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கான சிறப்பு பட்டறையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ட்ரைனிங்ஸ்மே உங்களுக்கு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய மார்க்கெட் வாய்ப்பு, சந்தை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கைவினை கலைஞர்களுக்கு வர்த்தக கண்காட்சிகள், வாங்குபவர்கள் விற்பவர்கள் சந்திப்புகள் மற்றும் வந்து ஏற்றுமதி செய்ய தேவையான சந்தை வாய்ப்புகள் வந்து அமைத்தல் அப்படிங்கறதே உங்களுக்கு சந்தை வாய்ப்புல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன திட்டத்தை என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்ன தொழில் வாய்ப்புகள்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 விதமான தொழில் வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த 25 கேட்டகரியில நீங்க இப்ப நடப்புல வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் கைவினை கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்திருக்காங்க பாருங்க. மர வேலை பார்ப்பவர்கள், மர வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மரத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்து வீட்டுக்கு ஜன்னல் செய்யறது, வீட்டுக்கு டோர் செய்யறது, நிலைகள் செய்யறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து வேற நில வேலைகள் பாக்குறவங்களுக்கு இந்த மர வேலை செய்பவர்களுக்கு வந்து உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் வந்து கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாசி வேலை செய்பவர்கள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், அதே மாதிரி பொம்மைகள் தயாரித்தல், மலர் வேலை பார்ப்பவர்கள், மீன் வலை தயாரித்தல், உலோகங்கள் தயாரித்தல், அதே மாதிரி மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், தையல் வேலைகள், கட்டிட வேலைகள், சிற்ப வேலைகள், அதே மாதிரி தோல் கைவினை பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், நகை செய்தல், துணி வெட்டுதல், தேய்த்தல், அதே மாதிரி கண்ணாடி வேலை பார்ப்பவர்கள், துணி நெய்தல், துணிகளில் கலை வேலை பார்ப்பவர்கள், அதே மாதிரி வந்து பாரம்பரிய இசைக்கருவிகள் வந்து தயாரித்தல், அதே மாதிரி பழங்குடியினரின் இயற்கை அறுவடைகள், கைவினை பொருட்கள், சிற்ப கலைகள், அதே மாதிரி படகு கட்டுதல், பூட்டு தயாரித்தல்,
சுதை வேலைகள், மூங்கில், கம்பு, ஜன்னல், பனை ஓலைகள் போன்ற வேலைகள், இந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு 25 விதமான வேலைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைஞரின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மேண்டேட்டியா வந்து கேட்பாங்க அப்படின்னா, யார் பேர்ல வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அதே மாதிரி அவங்களுடைய பேங்க் பாஸ்புக், அவங்களுடைய ரேஷன் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு, அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல போயிட்டு வந்து கொட்டேஷன் வந்து வாங்க போறீங்களோ அந்த ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரிஜினல் கொட்டேஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி ஸ்கேன் காப்பியை வச்சுக்கிட்டு தான் இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு வந்து உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வந்து அதிகபட்சம் வந்து 35 வயசு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மினிமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் சரிங்களா. 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைகள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா msmeonline.tn.go.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல் சார்பில் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த UYEGP, அதாவது அன்எம்ப்ளாயி யூத் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலமா நம்ம அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து லோன் ஜாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமா தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆன்லைன்ல ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூவ் பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், சாரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன், இதை மட்டும் நீங்க ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து அனுப்பிச்சுட்டா போதும். நாங்களே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான கவர்மெண்ட் பிரைஸ் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.